இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் சார் குறிப்பிட்டு கன்னி ராசியும் மிதுன ராசியும் நீங்கள் எடுக்கிறீங்க, மற்ற ராசியும் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசியும் மிதுன ராசியும் ஒரே ஒரு ஓனர் கீழே வராங்க. அந்த ரெண்டு வீட்டுக்கும் ஒரே ஒரு ஓனர் தான். அவர் யார் அப்படின்னா புதன். அவர் கீழே தான் ரெண்டு பேரும் வராங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் உண்டு, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அது என்னலாம் அப்படின்னா, கன்னிராசி ஒரு வேளை உங்களை சுற்றி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்களோட பழகிறதாகட்டும், அவங்களோட என்ன சின்ன சின்ன செயல்பாடுகளாகட்டும், எல்லா செயல்பாடுகளுமே ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்கும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு கன்னிராசிக்காரரை தெரியும். ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. என்னென்னா, ரெண்டு பேரில் ஒரே ஒரு காலேஜ் சீட் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலேஜ் சீட்டில் ரெண்டு பேரை சேர்க்கலாம். ஒரு பையன் ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கான், ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருக்கான். பெரிய மார்க் இல்லைனாலும் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருக்கான், அவனை சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற பையன். இன்னொரு பையன் இவனோட ஒரு பெட்டர் மார்க் எடுத்துருக்கான், ஒரு 50 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். ஆனால் பயங்கரமான பணக்கார வீட்டு பையன். இப்போ இவங்க ரெண்டு பேரில் யாரை நீங்கள் சேர்ப்பீங்க? அந்த பணக்கார பையன் வந்து இப்படியோ போயிடலாம், காலேஜ் பிடிச்சி போயிடலாம். இந்த ஏழை பையனுக்கு இவர் விட்டு ஆள் கிடையாது. ஆனால் அவர் யாரை சேர்த்தார் அப்படின்னா அந்த பணக்கார பையன் தான் சேர்த்தார். ஏன்னா அவருடைய மைண்ட் எப்போவுமே எப்படி ஒர்க் ஆகும்னா, இவனை சேர்ப்பதன் மூலம் நமக்கு என்ன லாபம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஒர்க் ஆகும். எல்லாத்தையும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஒரு மிதுன ராசிக்காரர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஏழை பையனை சேர்த்துருக்கலாம், இல்லை வேறு ராசிக்காரர் இருந்தாலும் சேர்த்துருக்கலாம். ஆனால் கன்னி ராசிக்கு எல்லா விஷயங்களும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இருக்கும். அதே போல் மிதுன ராசிக்கு போய் நீங்கள் ஒரு தீங்கு இழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தப்பான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பண்ணுறீங்க, அவங்க அதை உடனே மறந்துடுவாங்க. உடனே மறக்க முடியலனாலும் காலப்போக்கில் அவங்க மைண்டில் அது இருக்காது, எரேஸ் ஆயிரும், உங்களையும் மன்னிச்சிடுவாங்க. நீங்கள் கன்னி ராசி போய் ஒரு துக்கத்தை விளைவிங்க, அவங்கள ஒரு கஷ்டத்துக்கு கொடுங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் அதை மறக்கவே மாட்டார். நீங்கள் என்ன ஜில்லாவுக்கு போனாலும் சரி, மகனே அன்றைக்கி நீ என்ன பண்ணலடாங்கிறது அவர் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆயிரும். இந்த கரை வச்சு நாயெலாம் கடிக்கும் சொல்லுவாங்கள்ல, அது போல் ஒரு மைண்ட் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்டிஸ்டிக்காகவே யோசிப்பான். புரியுதுங்களா? நீங்கள் வந்து இதில் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்சஸ் ஒன்று இருக்குது. ஒருத்தர் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக யோசிக்கிறவங்க, ஒரு தொழிலில் நீ ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க மேலை நாடுகளில். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி அதில் வர மணியை பற்றி எந்த கவலையும் இருக்காது, அது செய்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்ல, அதுவே எனக்கு போகுதுங்கிற ஜோன்லேயே இருப்பீங்க. அதுதான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எல்லாமே ஒரு ஆத்ம திருப்தி, கலை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆத்ம திருப்திக்காக செய்வாங்க. ஆனால் கன்னி ராசி ஆத்ம திருப்தினா அப்படி ஓரவை, எவ்வளோ பணம் கிடைக்கும், இதனால என் வாழ்க்கை எவ்வளோ பெருசாக மேம்படும், அது மட்டும் சொல்லு அப்படிங்கிற ஜோனில் உள்ள ராசி வந்து கன்னி ராசி. இந்த ஆத்ம திருப்தியெல்லாம் சொல்லி அவங்கள நீங்கள் ஏமாற்றவே முடியாது.